மத்தி அரைச்சி கம்பு குத்தி போடலாம். ஒரு வாழைக்கு என்ன பண்ணுறோம், தோசை சுட்டுக்கலாம். தோசை சுடுறதுக்கு ஆட்டி வச்ச மாவும் தீர்ந்து போச்சு. உருளைக்கிழங்கு கொட்டாயில் கிடக்குது. இன்றைக்கி தோசை சுட்டுக்கலாம். பாப்பா தண்ணி கண்டா, தண்ணி கண்டு அருவமனை கண்டா. ஒரு 7 கிழங்கு சுத்தமாக அலாசி எடுத்துக்கலாம். மேல் தோலை சீவிக்கலாம். இப்படி சீவி எடுத்துக்கோங்க. ஏன்னா 60 மணி எடுத்து சீவி நல்லா இந்த மாதிரி நல்ல மேல் தோல் சீவிக்கணும். நல்ல மேல் தோல் சீவியாச்சு. நல்லா அலாசி எடுத்துக்கலாம். அது இப்படி கண்டம் கண்டமாக அரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி அரிஞ்சிக்கணும். அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்க ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா போட்டு ஆட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி நெவுன்னு ஆட்டி எடுத்துக்கணும். நான் கல்லில் தெரிக்குது, நீங்கள் மிக்சியில் போட்டால் நல்லாயிருக்கு. நல்லா நெவுன்னு மஞ்சிக்கிடுச்சு. இதுக்கு மேலே வளர்த்திக்கலாம். பாப்பா அந்த கொண்டா விடு. அரை கப்பு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது, 4 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் 3, போதுமான உப்பு ஆட்டிக்கலாம். இதே அதே மாதிரி நெவுன்னு ஆட்டிக்கலாம். இஞ்சி போட்டு நல்லா மஞ்சி வச்சு வளர்த்தி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சள் போது வலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆட்டிகிட்டு வந்தாச்சு. உருளைக்கிழங்கு ஆட்டியாச்சு, இஞ்சி பூண்டு ஆட்டியாச்சு. அது நிறையா இருக்குண்ணே. தம்பி எடு தம்பி.
ஒரு கப்பு ரவை போட்டுக்கலாம். கண்ணே இன்னொரு கப்பு ரவை கேட்டா கண்ணே. எல்லாத்துக்கும் பத்தாது 2 கப்பு போட்டுக்கலாம் ரவை. ஏழு உருளைக்கிழங்கு 2 கப்பு ரவை. நல்லா கெட்டியாக பேஞ்சிக்கலாம். அப்புறமேல தண்ணி ஊற்றிக்கலாம். போது பிணைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற்று. இந்த அளவுக்கு பேஞ்சால் போதும். அப்புறம் வேணும்னா அப்புறம் போட்டாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்று. ஊற வச்சு ரவை ஊற வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா மெதுன்னு ஊறிக்கிடுதா. கையில் வீட்டில் பாரு. மொட்டை அடிச்சு விட்டாயே. ரெண்டு மொட்டை அடிச்சு வச்சுக்கலாம். கண்ணு மஞ்சள் எடுத்தா நல்லா பிணைஞ்சிக்கிட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லாம் அடுப்பு மேலே வச்சுக்கலாம். இது புளிக்கல் தான் நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துக்கணும். பாப்பா கல்லுக்கு என்ன தடவை? ஊற்றிக்கலாம். இந்த அளவு வேக விட்டு எடுத்துக்கணும். இங்கே எண்ணெய் எடு கடா.
நல்ல மணமாக இருக்குது. இந்த அளவு கருவாக சுட்டுக்கணும். இதே மாதிரி எல்லாம் சுட்டு எடுத்துக்கணும். வழக்கமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டா தோசை எழுந்திரிக்காதுன்னு பயப்பட வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு இறக்கம் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். அரி சாப்பிட்டு பாரு. கண்ணா உப்பு காரமெல்லாம் சரியாகுதான்னு பாரு. சரி. ஐயா சூப்பராக இருக்குது ஐயா. சூப்பராக இருக்குதா? உப்பு காரம் எல்லாம் கணக்காது. கரெக்டாக இருக்குது ஐயா. சரி சாப்பிடு. கண்ணே தோசை பஞ்சாட்டு இருக்குதா? இருக்குதா ஐயா. பஞ்சாட்டு இருக்குது ஐயா. பஞ்சாட்டு இருக்குதா? பஞ்சாட்டு இருக்குதா? எடு எடு. திருப்பி திருப்பி போட வேணாம். உள்ளே விடு. நல்லா எண்ணெய் விடு. உக்கார் சாமி. சரி. எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. உருளைக்கிழங்கு தோசை ரெடி. வாங்க சாப்பிடலாம். என்ன தம்பி? சாப்பிடுங்கண்ணே. ஐயா உருளைக்கிழங்கு தோசை அப்படியே பஞ்சாட்டு மெதுன்னு இருக்குது ஐயா. அப்படியா? உனக்கு சாமி? ஐயா உருளைக்கிழங்கு தோசை ரொம்ப ருசியாக இருக்குது ஐயா. சரி, உருளைக்கிழங்கு தோசை நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். பஞ்சாட்டா மெதுன்னு இருக்குது பாருதா. போகிற போறையே மெதுன்னு இருக்குது பாரு. எந்த அளவுக்கு ரவை ஊறுதா இன்னும் நல்லாயிருக்கும். மொத்தமாக வேணும்னா மொத்தமாக ஊற்றிங்க. மொறு வேணும்னா கொஞ்சம் இறக்கமாக ஊற்றுனீங்கன்னா மொறு பொதுன்னு எந்திரிக்கு. நாங்கள் காரம் கொஞ்சம் காணலுக்கு வேண்டாம்னு நாங்கள் மிளகாய் போட்டுக்கிறோம். நீங்கள் வேணும்னா சட்னி வேணாலும் அரைச்சிக்கலாம். நல்லா காரமாக இன்னும் வெங்காயம் மிளகாயெல்லாம் சுட்டு அரிஞ்சு போட்டு தாளிச்சு விட்றதா இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு அதெல்லாம் பண்ணலை. உருளைக்கிழங்கு தோசை மெதுன்னு டேஸ்ட்டாக இருக்குது. எம்ம ருசி. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு கப்பு ரவை இருந்தால் போதும், 2 உருளைக்கிழங்கு தான் போதும். சீக்கிரம் பண்ணிக்கலாம். நைட்டு நேரத்துக்கு என்ன பண்ணுறது, என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரி சீக்கிரம் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் மிளகாய் வெட்டி போட்டு தாளிச்சு விட்டு எடுத்து கொட்டி சுட்டா குழம்பு தேவையில்லை. வேணுமுன்னாலும் சட்னி ஆட்டிக்கலாம். உடம்புக்கு நம்ம நல்லது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். வீட்டில் ஏதாவது இருந்தால் ஒரு வேளைக்கு என்ன பண்ணுறதுன்னு உப்புமா கறவைங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பிள்ளைகிட்டையும் நல்லா விரும்பி சாப்பிடும், நாமளும் சாப்பிட்லாம். உடம்புக்கு நம்ம ஆரோக்கியம்.